ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா. ரொம்ப சுலபமாக ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஜூஸியான சாஃப்டான லேயரான பாதுஷா வீட்டில் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப் உருக்கிய நெய் சேர்த்துக்கங்க. நெய்க்கு பதிலாக வனஸ்பதி, பட்டர் எது வேணால் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க. நல்ல திக்கான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் மைதா சேர்த்துக்கங்க. 250 கிராம் மைதா சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா பெசரி விட்டுக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா உதிரியாக வரும். இந்த அளவுக்கு வந்த உடனே நாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்காங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்காங்க. இது ஆப்ஷன் தான். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை பாகுபதம் நமக்கு குலோப் ஜாமுனுக்கு செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. ஒரு 2-3 ட்ராப் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷன் தான். இதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்காங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகை வேறொரு பாத்திரத்துக்கு நாம் மாற்றி வச்சிடலாம். அதனால் பாத்திரத்தோட ஹீட்டில் சர்க்கரை பாகு மேலும் கட்டியாகாமல் இருக்கும். அதுக்காகத்தான். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ நடுவில் லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்ச பாதுஷாவை ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேட்சாக சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சூட்டில் ஒவ்வொரு பாதுஷாவும் லேசாக பொரிஞ்சு ஒன்றா மேலே எழுந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு பாதுஷாவும் நல்லா பொரிஞ்சு மேலே வருது. கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லை. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பாதுஷாவில் அதிக வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். அதுக்காகத்தான். இப்போ எல்லா பாதுஷாவும் ஓரளவுக்கு மேலே எழுந்து வந்த உடனே நாம் திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாதுஷாவை 2 பக்கமும் லேசாக திருப்பி விட்டு 2 பக்கமும் ஓரளவுக்கு லேசாக செவந்து வர வரைக்கும் நாம் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாதுஷா லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்திலே நாம் இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு எடுத்தால் நமக்கு சரியாக இருக்கும். அவ்வளவுதான். பாதுஷா சூடாக இருக்கும்போதே நாம் சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் வெதுவெதுப்பான சூட்டில் இருந்தால் போதும். இப்போ சிரப்பில் சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதை எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் தனித்தனியாக அடுக்கி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் பொரிச்சு எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா காயட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு நல்ல ஜூஸியான சாஃப்டான பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.